கிரிக்கெட் ஆட வரும்போது, இந்த கிரிக்கெட் ஆடுனா எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். நான் இந்த பாட்டு பாடுனா, நான் பாடகனா மாறுனா எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். நான் இந்த மியூசிக் டைரக்டர் ஆனேன்னா கோடிக்கணக்கில் பணம் வரும்னு நினச்சி இளையராஜா வரல. இளையராஜா வந்து அவர் கிராமத்திலிருந்து வந்தப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தார். அவங்களுக்கு நிறைய வேலை கிடைச்சிருக்கும். ஏதோ ஆஃபீஸில் போய் ஒரு வேலை பார்த்துருந்தா ஒரு சம்பளம் வந்திருக்கும். அதில் ஒரு மீடியாக்கர் ஜாபில் இருந்திருப்பாங்க. அவர் அதெல்லாம் விடலை. ஒரு ஹார்மோனிய போட்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்து இதுதான் என்னுடைய உயிர் மூச்சு, செத்தாலும் நான் இதில் தான் சாவேன், இதுதான் என்னுடைய டெஸ்டினின்னு நினச்சி வெறித்தனமாக ஒரு பேஷனில் தான் உள்ளே வந்தாங்க. பீக்குக்கு போயிட்டாங்க. சார், இதுதான் மிகப்பெரிய ரகசியம். வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வரணும் என்று சொன்னால் முதல்ல உங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கணும். ஒரு 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 உன்னதமான ஒரு டெஸ்டினி இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். அது உங்களுடைய மூலத்தில் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான். அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை மறந்துட்டீங்க. ஏன் மறந்தீங்க? அது அழிந்து போய்விட்டது. எதுக்காகன்னா, நீங்கள் அதை சின்சியராக தேடணும்னு நீங்கள் தேடவே இல்லை. நீங்கள் சமுதாயத்துக்காக வாழ்கிறீங்க. இப்போ சமுதாயத்தில் இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு போனால் தான் என்னை மதிக்கிறாங்கன்ட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க. உங்கள் சுதர்மத்தை நீங்கள் தேடலை.